ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் தாட்ஸ் ஆஃப் யர் பர்சன். ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட சுச்சுவேஷன் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகே, then யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 4 of Wands, ஓகே. Wheel of Fortune, Hermit, 10 of Cups, 7 of Cups, King of Swords, Ten of Pentacles, World, High Priestess, Queen of Cups, Ace of Cups, Hanged Man. So to bottom of the deck, 4 of Swords. Six of Swords, Queen of Cups, Nine of Swords, Three of Swords, Temperance, Death. Eight of Wands, High Priestess, Queen of Wands, Emperor, Six of Cups, Two of Cups, okay. Seven of Wands. Thank you, nose. Okay. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட்லேஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஆகும், இது ஒரு பொதுவான ஒரு ரீடிங் ஆகும், இது ஒருபோதும் போஸ்டர்ஸ் ரீடிங் ஆகாது. ஸோ எனக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்க கண்டினியூஸாக நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் இருந்து பார்த்துட்ருக்கிறீங்க, எனக்கு ஷோராக தெரியும். பட் எல்லா வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது நானும் சொல்லலை. பட் உங்களுக்கு அதில் ஒரு தேவையான ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஒரு கேடன்ஸ் கிடைக்குது, இல்லைங்க இதை பார்க்குற டைம் நான் ஒரு ஹீல் ஆகிறேன், நான் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஷோராக நீங்கள் பார்க்கலாம். இல்லைங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்குது, ஸோ அதனால் நான் ஹாப்பியாக ஃபீல் ஆகிறேன் அப்படின்னா ஷோராக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, സഡൻലി റിലേഷൻഷിപ്പ് ടോട്ടലി ഡെത്ത് ആയിട്ടുണ്ട്. ഒന്നുമില്ലാതെ ഒരു സിറ്റുവേഷനിൽ റിലേഷൻഷിപ്പ് ആയിട്ടുണ്ട്. மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆனது வந்து 1 இயர் 1 மந்த் இருக்கலாம், அப்படி இல்லைங்கி 6 மந்த் இருக்கலாம், அப்படி இல்லைங்கி 4 மந்த் இருக்கலாம். மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது ஜூன் மந்தாக இருக்கலாம், இல்லைங்கி வந்து ஏப்ரல் மந்தாக இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் இல்லாமல் ஆயிട്ടുണ്ട്. ஓகே,
தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வர்றதுக்கு அப்படி இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஈகவும் ஆட்டிடியூடும் திமிருந்தான். ஓகே. எனக்கு தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மனுஷங்க தான். ஓகே. பட் எதுக்கு ஒரு சில பர்சன்ஸுக்கு ஏன்னா இங்கே வந்து உன்னை விட ஹையும் இல்லைங்க என்னை விட நீயும் ஹையும் யாருமே இங்கே இல்லை. ஓகே. ஃபிசிக்கல் பாடி வந்து அது மேல் ஆர் ஃபீமேல் நமக்கு இருக்குது. ஓகே. பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி அது எல்லாமே வந்து சேம் தான். ஓகே. இதில் நான் தான் பெரியவே நீ தான் பெரியவே ஒரு ஈகோ ஆட்டிடியூட் அது எதுக்கு மனுஷங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. அதனால தான் ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ஓகே. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இல்லைங்க உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், பயங்கர ஈகோஸ்டிக்கான பர்சனாக ஆகும். ஓகே. அவனோட கையில் பவர் உண்டு. பவர் மீன்ஸ் என்ன சொல்கிறது, மேபி நல்ல காசு வரக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆளோட கீழே அண்டரில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்களா இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஈகோவும் ஆட்டிடியூடும் சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன் ஆகும். ஸோ இந்த பர்சனுங்கிறது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஃபேமிலியாக இருக்கட்டும், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி டாமினேட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். ஆள் சொல்கிறத கேட்கணும். ஓகே. இப்போ மழை பெய்யுது அப்படின்னா எஸ் மழை பெய்யுது, இப்போ வெயில் அடிக்குது அப்படின்னா எஸ் வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஆள் சொல்லக்கூடியது கேட்டு நீங்கள் முன்னோட்டு போனீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் கோயினாக போகும். தென் ஆளை வந்து ஆள் சொல்கிறது கேட்காம நான் சொல்கிறது தான் கரெக்டு இந்த மாதிரி இல்லைங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் வந்து நிற்கும். ஏன்னா ஆளோட கேரக்டர் அப்படி. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு கனெக்ஷனை நீங்கள் எமோஷனலி இந்த ஒரு போஸ்ட் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகிடும். மேபி நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு போஸ்ட் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். இந்த பர்சனுக்கு சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனை பொறுத்த மட்டும் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஃபேமிலி கொலையே பண்ணட்டும். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம வந்து இப்போ இருக்கிறோம் அப்படின்னா ஸோ ஒரு மனுஷனோட கேரக்டர்ஸ் வச்சும் பிஹேவியர் வச்சும் நம்ம ஒருத்தவங்கள நம்ம ஜட்ஜு பண்ணுவோம். ஓகே இவங்க கரெக்டு சரி இல்லைங்க இவங்க தப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜட்ஜு பண்ணுவோம். நம்ம எல்லாமே வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் தப்புன்னா நம்ம தப்புன்னு சொல்லுவோம், நீங்கள் பண்ணிட்ட தப்புன்னு சொல்லுவோம். பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இருக்கலாம், பக்க ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராக இருக்கலாம். நம்ம சொல்லுவோம்ல சூழ்நிலைவாதி சுயநலவாதி சந்தர்ப்பவாதி இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல ஒரு சில பர்சன்ஸ். அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை குட்டிங்களோட நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வரதுக்கான ரீசன் தான் அந்த பர்சனோட ஃபேமிலி. ஓகே. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் நீங்கள்ங்கிறது பாதியில் வந்தவங்க, பட் இவரோட ஃபேமிலிங்கிறது இவரை வந்து கேர் பண்ணி லவ் பண்ணி எடுத்து வளர்த்த ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போது இவரை பொறுத்த மட்டும் இப்போ வந்து மேபி உங்கள் சைட்லேயே ஃபால்ட் இருக்கலாம், ஃபேமிலி சைட்லேயே ஃபால்ட் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணணும் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. ஸோ இது எதனால மிஸ்டேக் ஆகிருக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன்ங்கிறத அனலைஸ் பண்ணணும். பட் இந்த ஒரு பர்சன் ஒருபோதும் உங்களோட பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல இவரோட ஃபேமிலி என்ன சொல்லுறது அதை கண்ணு மூடி நம்பக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா நீங்கங்கிறது எங்கேருந்தோ வந்திருக்கலாம், பாதியில் வந்திருக்கலாம், எப்போவும் வந்திருக்கலாம். பட் இவரோட ஃபேமிலிங்கிறது இவருக்கு ஒரு வேர்ல்டாக இருக்கலாம், இவருக்கு ஒரு உலகமாக இருக்கலாம். அப்போது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்துருந்தீங்க அப்படின்னா இவரோட ஃபேமிலி இது ஒரு போஸ்ட்டுக்கிட்ட உங்களை பார்த்து நிறைய நெகட்டிவான விஷயங்களை சொல்லி பதிய வச்சுருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் மேபி ஒரு குட் கேரக்டராக இருந்தால் அந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு ஃபேமிலி என்ன சொல்லுதோ அதை கண்ணை மூடிட்டு நம்பக்கூடிய ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபேமிலி கொலையே பண்ணாலும் ஃபேமிலி காட்டி கொடுக்காத ஒரு கேரக்டர் ஆகும். ஃபேமிலி தான் உலகம். ஓகே. ஃபேமிலி கம்பேர் பண்ணக்கூடிய டைமில் இவரோட லைஃப்பில் நீங்கிறது இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. நீங்கிறது இவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலிங்கிறது உங்களை பற்றி ஏதாவது ராங்காக சொல்லி கொடுத்துருக்கலாம். அதை கேட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து போயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா
இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் மேரேஜ் பண்ணது கேட்டிருக்கலாம். அதனால இந்த ஒரு பர்சன் இல்லை என்னோடய ஃபேமிலி ஒருபோதும் ஒன்றும் அஸ்பர் பண்ணாது, எனக்கு என் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு நீ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, 2 விஷயம் இருக்கலாம். அவங்களுக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இன்னொரு விஷயம்னா மேபி நீங்கள் வந்து நேரில் மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப் கூட போனதை கம்யூனிகேஷன் பண்ணதை காட்டிலும் ஆன்லைன் நீங்கள் கம்யூனிகேஷன் அதிகமாக பண்ண கேரக்டர்ஸாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாரையும் குறை சொல்லக்கூடாது, மிஸ்டேக்ஸ் நம்ம மேலே இருக்குது. ஓகே, தென் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உறவாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு கூட நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பெயின் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் பெயின். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க. ஃபஸ்ட்டு டெலிவரின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த அம்மா அந்த குழந்தைய ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, ரொம்ப லவ் பண்ணிப்பாங்க. பட் அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்து அந்த அம்மா துடிச்சிருவாங்க. ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் குத்த போகிறாங்க அப்படின்னு இந்த அம்மா அழுதுருவாங்க. ஓகே, ஏன் அந்த ஒரு பெயின் இந்த அம்மாவுக்கு வருது அப்படின்னா, அந்த தாய் வந்து அந்த குழந்தை கூட அந்த அளவுக்கு அட்டாச்டு, எமோஷ்னலி கனெக்டட். சரி, ஓகே, இதை நம்ம குறை சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது தாய் குழந்தை உறவு, அதை நம்ம வந்து ஏன்னா அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. இதே நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லைங்க ஒரு லவ்வில் இருக்கிறீங்க, இல்லைங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிடுங்க. அப்போ நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகுறதுல தப்புன்னு சொல்ல வரல. இந்த எமோஷ்னலி கனெக்ட் ஆகல என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் ஒரு பர்சன் கூட நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட ஒவ்வொரு பிஹேவியரும், ஒவ்வொரு கேரக்டர்ஸும், ஒவ்வொரு ஆட்டிடியூடும் உங்களுக்கு இங்கே பெயினை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிம்மதிங்கிற ஒரு விஷயத்தை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மைண்டு காலிலிருந்து நைட்டு வரைக்கும் 24/7 இந்த ஒரு பர்சனை மட்டுமே திங்க் பண்ணும். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவன் சாப்பிட்டானா, தூங்குனானா, இந்த ஒரு பர்சனை பற்றியே அவங்க மைண்டு திங்க் பண்ணிட்டுருக்கோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன வர்றீங்க அப்படின்னா, உங்கள் ஒரிஜினாலிட்டி நீங்கள் இழந்து போகிறீங்க. உங்களே நீங்கள் இந்த இடத்துல இழந்து போகிறீங்க. நீங்கள் என்ன அப்படின்னா உங்கள் கூட நீங்கள் ஆப்போசிட் ஒரு பர்சன் நீங்கள் கனெக்ட் ஆகிற ஒரு டைமில் இந்த இடத்துல நீங்கள் டெத் ஆயாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்று தான். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆடு இருக்குல்ல, நம்ம வந்து இறைச்சி கிடையாது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஆடை வெட்டுறது நம்ம அந்த சீனை நம்ம பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ ஆடு வந்து தன்னை வெட்ட போகிறவங்கிட்ட தலையை கொண்டு அடமானம் வைக்கும்ல, அதுதான் நீங்கள் ஒருத்தவங்க கூட எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் தலையை கொண்டு நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க. ஓகே, ஸோ தென் இன்னொரு விஷயம், நீங்கள் எமோஷ்னலி ஒரு பர்சனுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வேல்யூ போயிருங்க, உங்களோட வேல்யூ போச்சு, உங்களோட பவர் போச்சு, நீங்கள் அந்த இடத்துல 0. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஆப்போசிட் இருக்கிற அது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு உலகம் சொல்லலாம். அது வேறு மாதிரியான ஒரு உலகம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு நீங்கள் ஒரு லவ்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைஃப் நல்லாயிருக்கும். அதுதான் உங்கள் ஒரிஜினாலிட்டி. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அடித்து பிடிச்ச லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. அது உங்களோட ஒரிஜினாலிட்டி. அதே ஒரு லவ்வில் நீங்கள் போகிறீங்க, ஒரு பர்சன் நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுது, உங்களோட பவர் போகுது, உங்களோட வேல்யூ போகுது. 24/7 அவங்களே நீங்கள் டிபெண்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும், ஒரு ஃபியர் வரும், ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், ஒரு நடுக்கம் எல்லாம் சேர்ந்து வந்துடுது. ஓகே, அவங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட மூமெண்ட் என்ன, ஆக்ஷன் என்ன, கமிட்மெண்ட் தருவானா, கம்யூனிகேஷன் பண்ணுவானா, என்னை பார்க்க வருவானா, வேறு யாரையும் கூட போயிடுவானா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு இலூஷன். நீங்கள் தனியாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறீங்க. நீங்களும் அந்த ஒரு பர்சனை மட்டும்தான் அவங்க கனெக்டில் இருக்கிற மாதிரியும், அவங்க கண்ணுக்கு நீங்கள் மட்டும்தான் தெரிகிற மாதிரியும். ஸோ நீங்கள் வந்து நீங்களே அதை தான் நம்ம மாயன்னு சொல்கிறோம். ஓகே, நீங்களே ஒரு சில சிம்பதி க்ரியேட் பண்ணிவிட்டு, நீங்களே ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிவிட்டு, ஒரு வலி வேதனை நீங்கள் கடந்து போயிட்டுருப்பீங்க. ஓகே, அப்போது இங்கே நீங்கள் ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு என்ன மனசில் ஆகும்?
இவளை நான் எதுக்கு மீட் பண்ணணும், என் லைஃப்பில் எதுக்கு வந்தாலும் சும்மா பாரு நை 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 டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, கால் பண்ணு மெசேஜ் பண்ணு, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. அவனுக்கு அது என்ன ஆகும் அப்படியே டார்ச்லாம் ஃபீல் ஆகும். ஓகே, அது மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நினைக்கலாம் அதுதான் கேரிங், அதுதான் லவ், அதுதான் அன்கண்டிஷனல் லவ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நினைக்கலாம். பட் அது ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது என்ன அப்படின்னா, இவன் எனக்கு எப்பவும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா, என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா. ஓகே, நான் எதுக்கு இவளை மீட் பண்ணேன், அது நம்மளை சீப்பாக இட போடுவாங்க தான், நம்மளை விட்டு ஓடணும் ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை சீட்டிங் பண்ணிட்டு ஓடணும், இல்லைங்க நம்மளை விட்டு வேறு ஒரு ஆப்ஷனை தேர்ந்து எடுக்கணும், இந்த ஒரு ஃபீல் தான் ஆகும். அப்போ எமோஷ்னலி நீங்கள் ஒரு போஸ்ட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் இங்கே இதுதான் க்ரியேட் ஆகுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், சோல்மேட்டாக இருக்கட்டும், யாரு கூட எமோஷ்னலி கனெக்ட் ஆகாதுங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணாதுங்க. அது ஒரு இலூஷன் ஆகும். நீங்கள் வேற ஒரு வேர்ல்டுக்கு போகிற ஒரு ஃபீலாக இருக்கும். காலையில் இருந்து 24 hours அவங்கள பற்றி திங்க் பண்ணி உங்களை நீங்கள் இங்கே அழிக்கிறீங்க, உங்கள் நிம்மதியை கெடுக்கிறீங்க. உங்களை அழிக்கிறது வேறு யாரும் இல்லை, நீங்களே தான் உங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பர்சன் உங்ககிட்ட சொன்னாங்களா 24/7 என்னையே திங்க் பண்ணிட்டு இன்னும் நினச்சே நீ வாழ்ந்துட்டுன்னு? அவங்க சொல்லவே இல்லை. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 24 hours அவங்களுக்கு திங்க் பண்ணி நீங்கள் ஒரு இலூஷன் கூட நீங்கள் போய் உங்களை நீங்கள் அழித்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் 24/7 நம்ம அவங்கள திங்க் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் 24/7 ஒரு போஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணுறனாலையும், நீங்கள் 24/7 ஒருத்தவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறனாலையும் அவங்க என்ன உங்ககிட்ட அப்படியே உட்காந்துருவாங்க நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்பவும் உங்களை விட்டு ஓட தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் எனர்ஜி கொடுத்தாலும் சரி, எனர்ஜி கொடுக்காட்டாலும் சரி, அவங்க உங்களை விட்டு ஓட தான் போகிறாங்க. ஓகே, ஏன்னா மனுஷனோட மைண்ட் அந்த மாதிரி தானே யோசிக்கும். ஓகே, ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகாதுங்க. கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா பெயின் உங்களுக்கு தான் அந்த இடத்துல வருது. ஓகே, இதான் நமக்கு இங்கே இதில் நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இது ஒரு பர்சனல் ஆப்ஷன் இருக்கலாம். ஓகே, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், உங்களை விட எங்களுக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். மேபி இந்த ஒரு பர்சனை பொறுத்த மட்டும் மேபி நீங்கள் மேபி உங்களை விட்டுட்டு இவரே உங்களை வேணும்னு விட்டு போனாலும் இவங்க ஃபேமிலிங்க வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனை கொடுப்பாங்க, அதுவும் இவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே, கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. கரண்ட்லி உங்களுக்கு பிடிச்ச எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இப்போ இவர் உங்ககிட்ட அவுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் ஒன்றும் இல்லை, என் லைஃப்பில் நீ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனும் கிடையாது, நீ என் லைஃப்பை விட்டு போகிறனால எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஓகே, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய ஈகோ தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஓகே, என் லைஃப்பில் நீ நான் ஃபீல் பண்ணுறதுக்கோ லைக் பண்ணுறதுக்கோ நீ ஒரு பர்சனே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீதிக்கு இந்த ஒரு பர்சன் அவுட்டரில் அவங்கள அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ கரண்ட்லி டோட்டலி ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லை, மேபி யூனிவர்ஸ் டிவைன்ஸ் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். கண்டினியூஸ் அந்த ஒரு பர்சன் நேம் பார்த்துட்ருக்கலாம், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துருக்கலாம், டேரோகாட் பார்த்துட்ருக்கலாம், ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் பார்த்துட்ருக்கலாம், வான்வல் கலர் பார்த்துட்ருக்கலாம். இந்த சயின்ஸ் வச்சு நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிற்கிறத விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை விடையும் அன்கண்டிஷனல் காதலை விடையும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அவங்களோட ஈகவும் ஆட்டிடியூடும் ஃபேமிலி தான். ஓகே, 2 of Cups ஆகும், சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர் ஆகும், 2 பேரும் ஈக்குவல் எனர்ஜிஸாக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம் மேபி. ஓகே, சில சுச்சுவேஷன்ஸ் சில காரணங்களில் ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி டெத் ஆகிட்டு உண்டு. பட் ஈவினிங் டைம் இப்போ இருக்கிற இவருக்கு இந்த ஈவினிங் டைம் இவருக்கு ஃபீல் பண்ணிட்டு உண்டா இல்லைங்க உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு அப்கோர்ஸ் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் டோட்டலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் வெளியே காட்டிக்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் டோட்டலி மூவ் ஆன் ஆகிட்டேன், இதில் உனக்காக நஷ்டம் எனக்கு இதில் ஒரு நஷ்டமும் கிடையாது, ஏன்னா நான் ஸ்ட்ராங்கான கேரக்டர், எனக்கு அது இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத்தானாலையும் செப்ரேஷனாலும் எனக்கு இதில் துளி கூட வருத்தம் கிடையாது. அவுட்டரில் இந்த மாதிரியாக காட்டிகிட்ருக்காங்க. அதுக்கான இவங்க அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஓகே, பட் இதில் ஒரு சொல்லுவாங்க,
இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட பெயின் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் എമോഷണലി കണക്ട് ആയിട്ടുണ്ട്. ദെൻ ഒരു ഘട്ടത്തിൽ റിലേഷൻഷിപ്പ് നിങ്ങൾ യൂണിവേഴ്സ് കിட்ட സറണ്ടർ பண்ணிட்டு ஓகே. ஏன்னா நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் நிறைய மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி நிறைய பெயின் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். தென் அதுக்கப்புறம் ஒரு எண்டிங்கில் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். இங்கே வந்து ஆத்மார்த்தமான காதலுக்கு மனுஷன் வந்து மதிக்க மாட்டேங்கிறான். ஸோ இறைவனாவது அதை மதிக்கட்டும் சொல்லிவிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு ஸோ அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை ஆத்மார்த்தமாக நம்ம நம்பி இறைவன் ஒரு விஷயம் இருக்குது, ஸோ அவை வந்து இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பான். நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பி இறைவன்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சரண்டர் பண்ண. இப்போ இறைவன் என்ன பண்ணுற உங்களை ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பண்ணிட்டு கரண்ட்லி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு டேரக்கோட் பார்க்குறீங்க, ஹீல் ஆகிட்டு இருக்கிறீங்க, மெடிடேஷன் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இல்லைங்க எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு வேணும், எனக்கு நான் செல்ஃப் லோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தாட் வருது அப்படின்னு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உங்களுக்கு கரண்ட்லி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு நீங்கள் ஹீலராக இருக்கலாம், மேபி நீங்கள் ஹீலராக இருக்கலாம். ஓகே. தென் நீங்கள் இப்போ கரண்ட்லி வந்து நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு சைலண்டாக மாறிட்டு ரிலேஷனுக்குள்ளே நான் பட்ட பெயின், நான் பட்ட அவமானம், தோல்விகள், சங்கடங்கள், வேதனைகள் எல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும், அது யாருக்கும் தெரிய வேண்டாம். அது யாருக்கும் தெரியறதுனால இங்கே எந்த ஒரு யூஸும் இல்லை, அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும். சைலண்டாக மாறிட்டு சீக்ரெட்டிவாக மாறிட்டு கரண்ட்லி நீங்கள் உங்கள் மென்டல் பீஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே. எஸ் நான் ஒரு மாயில் போனேன், எஸ் நான் அந்த மாயக்குள்ளே போய் நான் அழிச்சுக்கிட்டேன், எஸ் தென் நான் அதுலேருந்து வெளியே வரணும், நான் ஹீல் ஆகணும், எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு வேணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஸோ அந்த ஒரு தாட்டில் நீங்கள் நிற்கிறீங்க. கரண்ட்லி நீங்கள் மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே. கரண்ட்லி நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு சைலண்டாக மாறிட்டு உங்கள் கரண்ட்லி வேறு நீங்கள் சேசிங் பண்ணல, அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக அந்த யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். ஸோ இந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. எனக்கு இதில் என்ன ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா கரண்ட்லி வரைக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு பட் ஹார்ட் பிரேக் ஆனாலும் அதை வெளியே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, காட்டவும் மாட்டாங்க. ஏன்னா ஈகோஸ்டிக்கான போஸ்ன்னு எப்படி காட்டுவாங்க? ஒரு டயலாக் இருக்குல்ல, அது என்ன டயலாக்கு? நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கஷ்டப்பட்டது வெளியே யாருக்கு தெரியக்கூடாது. ஓகே, நான் என் பவரில் நிற்கணும், அதுதான் அந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர். நான் செத்து மண்ணாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் தோற்று போகக்கூடாது, நான் நினைக்கிற இதுக்கு காரியம் நடக்கணும், எல்லாம் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஏன்னா கரண்ட்லி நீங்கள் சீக்கிரட்டிவாக மாறிட்டு சைலண்டாக மாறிட்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக கரண்ட்லி நடந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் வந்து ஃபீல் ஆகிட்டு இல்லை. மேபி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலிஸ் இருக்கலாம், பட் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது உங்கள் கூட தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. அதனால் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவர் ஆக்சுவலி கிளாரிட்டியில் இந்த போஸ்ட் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் இன்னத்துக்கு நான் இவ்வளோ திங்க் பண்ணுறேன், இன்னத்துக்கு எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயாச்சு, இன்னும் நான் எதுக்கு இவ்வளோ திங்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா இன்னும் என் மைண்டில் இப்போ எதுக்கு கடந்து வந்துட்டுருக்கேன், என் மைண்ட்லேருந்து இவன் போயிருக்கலாம், ஒரு 3 மாதத்தில் போயிருக்கலாம், இல்லைங்க ஒரு 6 மாதத்தில் போயிருக்கலாம், நான் ஏன் இவன் என்னோடய மைண்டில் இவ்வளோ சுமந்துட்டுருக்கேன், இன்னும் என் மைண்டில் இவன் ஏன் வந்துட்டுருக்கான், நான் எதுக்கு இவ்வளோ திங்க் பண்ணுறேன். ஓகே. இவளுக்கு எனக்கு என்ன பந்தம், நான் ஏன் இவாக்கிட்ட ஸ்டக் இது வரைக்கும் நான் சொன்னேன், இவர் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி மூவ் ஆன், மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு ஸ்டக் ஆகிட்டு டோட்லி உங்கள் மெமரிஸ் ஸ்டக் ஆகிட்டு இவர் திங்க் பண்ணுற விஷயம்லாம் என்னத்துக்கு நான் இவக்கிட்ட ஸ்டக் ஆகி நிற்கிறேன், என்னத்துக்கு நான் இவளை பற்றி ஃபீல் பண்ணுறேன், என்னத்துக்கு நான் இவளை பற்றி திங்க் பண்ணுறேன், எனக்கு இவளுக்கு என்ன பந்தம், நான் இப்போ என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு ஏன் தூக்கம் இல்லை. ஓகே. நான் இவளை திங்க் பண்ணக்கூடாது நான் நினச்சோம், நான் எதுக்கு இவளை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்களும் இந்த போஸ்ட்டுங்கிறது விதியாக உங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சவங்க தலையில் எழுதப்பட்ட ஒரு போஸ்ட் தான். நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனது உங்கள் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஓகே. ஸோ அதனால தான் இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. பட் ஆளுக்கு ஈகவும் ஆட்டிடியூடும் வச்சுட்டு ஆளை எல்லாத்தையும் பிரேக் ஆக்கிட்டு உண்டு. அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. பட் இவருக்கு லவ் இருந்தாலும் அதை ஆள் மூடி மறைச்சிட்டு எனக்கு லவ்வுங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது, எனக்கு ஃபேமிலி, எனக்கு என்னோட ஃபேமிலியை பொறுத்த மட்டும் எனக்கு இந்த லவ்வுங்கிறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஓகே.
ஸோ எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கலாம். நான் ஸ்நேகிச்ச மாதிரி இவனுக்கு ஒரு என்ன மேலே ஃபீல். எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு 2 ஆஃப் கப்ஸ்னால சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர், உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷன் அவருக்கும் உண்டு. உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கலாம். இவனுக்கு என் மேலே ஸ்நேகம் ஒன்று உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம். பட் இவர் அதை காட்டுறதுக்கோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ ஆள் ரெடி கிடையாது. ஓகே. ஏன்னா இவருக்கு ஃபேமிலி தான். ஃபேமிலிக்கு முன்னாடி இவருக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை ஆக்சுவலி. அது அன்கண்டிஷன் லவ்வாக இருக்கட்டும், ட்ரூ லவ்வாக இருக்கட்டும், உங்கள் பக்கமே நியாயமே இருக்கட்டும், ஃபேமிலிக்கு முன்னாடி இவருக்கு எதுவும் தேவையில்லை ஆக்சுவலி. ஃபேமிலிக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். மிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் மிஸ் பண்ணுறாங்க. ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த தாட்ல இவரோட மைண்டில் உண்டு. ஓகே. கரண்ட்லி இவங்க இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, மிஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ வந்து ஒத்துக்கிறதுக்கோ ஆள் ரெடி கிடையவே கிடையாது. ஏன்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான பர்சன். ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. என்னத்துக்கு இவளை நான் மீட் பண்ணேன், என்னத்துக்கு இவன் லைஃப்பில் வந்தா, எதனால என்னால் மூவ் ஆன் ஆக முடியலை, இவளுக்கு எனக்கு என்ன பந்தம், நான் ஏன் ஸ்டக்காகி நிற்கிறேன் கனெக்ஷனில், ஏன் இவன் மெமரிஸ் என் மைண்டில் வந்துட்டு இருக்குது, இவளுக்கு எனக்கு என்ன பந்தம், ஏன் என்னோடய ஈகோ ஆட்டிடியூடு வந்து என்ன தானே வெளியே ஈகோ ஆட்டிடியூடு நான் இருந்தாலும் ஏன் எனக்கு என்னெல்லாம் இவன் மேலே எனக்கு ஒரு பாசம் வருது, ஏன் எனக்கு இவன் மேலே ஒரு ஃபீலிங் வருது, ஏன் எனக்கு இவன் மேலே ஒரு எமோஷன் வருது. ஆள் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு தூக்கமும் இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. கரண்ட்லி ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் சாரி காய்ஸ், எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சனுங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க, ஒரு கால் பண்ணுவாங்க, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்கன்னு எனக்கு இதில் ஃபீலே ஆகலை. ஏன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து நான் நினைக்கிறது நடக்கணும். அந்த மாதிரி நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், நான் நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ஒரு கால் பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. பட் நமக்கு இங்கே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கனால கரண்ட்லி இது இந்த ஒரு போஸ்டரோட ஒரு கார்மிக் சைக்கிளாக இருக்கலாம், இல்லைங்க கர்மாவாக இருக்கலாம். தென் கரண்ட்லி இப்போது இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவரோட ஃபேவரில் இருக்கலாம். ஓகே. பட் வீலுங்கிறது அது டேர்ன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கு டைம் சரியாக இருக்கலாம், டைம் நல்லா இருக்கலாம், அதனால கனெக்ஷன் இவங்களோட ஃபேவரபுளாக இருக்கலாம். பட் இங்கே நமக்கு டைம் சேஞ்ச் ஆகும், சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், காலம் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக டேர்ன் ஆகி வரக்கூடிய ஒரு டைமில் ஆல் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ சரியாகும் அப்படின்னா அது ஒரு டிவைன் டைம் நம்ம சொல்லுவோம். ஓகே. உங்களுக்கு யூனிவர்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய அப்போ சொன்னாலும் கரண்ட்லி நீங்கள் சைலண்டாக மாறிட்டு சீக்ரெட்டிவாக மாறிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், செல்ஃப் ப்ரூவ் பண்ணலாம், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இந்த வைப்ரேஷனை யாராவது நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைன் டைம் ஓகேன்னு சொல்லலாம். இந்த டிவைன் டைமில் ஆக்சுவலி யூனிவர்ஸ் ஒரு பர்சனை புஷ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களோட ஈகோ டெத் ஆகாத வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஒரு சக்ஸஸும் பார்க்கவும் முடியாது. இந்த ஒரு போஸ்டரோட ஈகோ டெத் ஆகாத வரைக்கும் டிவைன் டைம் இங்கே வரப்போகிறதும் கிடையாது. ஓகே. இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகணும், ஈகோ டெத் ஆகணும். ஸோ அப்போ தான் அதுவும் இந்த ஒரு போஸ்டன் ஆக்ஷன் எடுக்கிற கேரக்டரும் கிடையாது. டிவைன் டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். டிவைன் டைம் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது உங்கள் தலையில் எழுதப்பட்ட விஷயம், அது உங்களுக்காக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். அப்போ அது கட்டாயம் அது உங்களுக்கு தேடி வந்தே ஆகும். பட் அது எப்போ வரும் அப்படின்னா அது டிவைன் டைமில் வரும். ஓகே. டிவைன் டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். இந்த பர்சன் கிட்ட ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. ஸோ நம்ம சொல்லக்கூடிய வைப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு மேபி ரிசீவ் ஆகலாம். 8 ஹவர்ஸ்லேயோ 8 டேஸ்லேயோ 8 வீக்ஸ்லேயோ 10 ஹவர்ஸ்லேயோ உங்களுக்கு இந்த போஸ்டில் ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகலாம். ஓகே. மற்றபடி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தயவு செஞ்சு அந்த யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க, லெட் கோ பண்ணிவிடுங்க. இந்த ஒரு பர்சனோட ஈகோ டெத் ஆகாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு அவுட்கமும் பார்க்க. அப்போ இவங்களோட ஈகோ டெத் ஆகிற நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மூவ் ஆன் ஆகிடணும். நீங்கள் மூவ் ஆன் ஆகாத வரைக்கும் இவங்க திறந்த போகிறதும் கிடையாது. தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆகிடுங்க, லெட் கோ பண்ணிவிடுங்க, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க திருந்தி எடுத்து உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்களா. அது வரைக்கும் நமக்காக வாழணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும்ல. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட்,
T letter important, O letter important, R letter important, A letter important. ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ நேம்லேயோ ஸ்டார்டிங்லேயோ ஃபினிஷிங்லையோ மிடில்லையோ ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் இம்பார்ட்டனான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 61 இம்பார்ட்டன்ட், 47 important, 46 important, 'okay'. Then important angels numbers பார்த்தீங்க அப்படின்னா 222 important, 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். 2 important, 4 important, 6 important, 7 important, 3 important, 9 important, 10 important, 10 angels numbers important, 21 important, 13 important, 14 important. Yes, 14 important, 12 important. இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இல்லைங்க ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நினச்சிட்டு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.